நிறைய என்னமோ நார் மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பவித்திரமா என்னது? தர்பை இருக்கு இல்லைங்களா? தர்பை. தர்பையில ராஜ தர்பைக்கு பேர் வந்து குசாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. குசானா வளர்ச்சி. ஸோ அதுல ஒரு காய் வருமா, அதை வச்சு அது வேரோட தான் எடுத்துருப்பாங்க பாருங்க. வேரோட காய் இருக்கிற மாதிரி இந்த இது பார்த்த நிமிஷமே மந்திரத்தை சொல்லி மேல முடிச்சு போட்டுருவாங்க. இதுதான் அதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண நிமிஷம். அதாவது 1000 விஷயங்கள் இருந்தாலுமே பர்டிகுலரா இதுதான் அப்படின்றத தெரிஞ்ச நிமிஷம் மூலிகை வந்து மந்திர அதை தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து பந்தனம், அதாவது முறையா காப்பு கட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை மேல வந்து மந்திரத்தை சொல்லி கட்டிடுவாங்க. கட்டின நிமிஷம் அதை குறிப்பிட்ட நாள்ல தான் இது எடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமல பண்ண பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி பித்ருக்கிட்ட வேண்டி அதுக்கான மந்திரத்தை சொல்லி அமாவாசை தேதி ஏகாதசி தேதியில அவங்களுக்கு வந்து நெய்வேத்திய பிரசாதம் இருக்குது. மந்தார இலையில தான் அது வைக்கணும். இப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பித்ருக்களோட தார்க்கம் இருந்தாலும் சரி பண்ணிடலாம். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. இது என்ன பாலாஜி? இது நிறைய என்னமோ நார் மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பவித்திரமா என்னது? தர்பை இருக்கு இல்லைங்களா? தர்பையில ராஜ தர்பைக்கு பேர் வந்து குசாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. குசானா வளர்ச்சி. ஸோ அதுல ஒரு காய் வருமா, அந்த காய் வர்றதை வச்சு அது வேரோட தான் எடுத்துருப்பாங்க பாருங்க. வேரோட காய் இருக்கிற மாதிரி இந்த இது பார்த்த நிமிஷமே மந்திரத்தை சொல்லி மேல முடிச்சு போட்டுருவாங்க. இதுதான் அதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண நிமிஷம். அதாவது 1000 விஷயங்கள் இருந்தாலுமே பர்டிகுலரா இதுதான் அப்படின்றத தெரிஞ்ச நிமிஷம் மூலிகை வந்து மந்திர அதை தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து பந்தனம், அதாவது முறையா காப்பு கட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை மேல வந்து மந்திரத்தை சொல்லி கட்டிடுவாங்க. கட்டின நிமிஷம் அதை குறிப்பிட்ட நாள்ல தான் இது எடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காமதேனு இது இருக்கும், இல்ல ஒரு விளக்கு இருக்கும், இதுக்கான ஆயில் இருக்கும். ஸோ மூதாதையருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி பண்றோம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம விளக்கேற்றும் போது நம்ம மூதாதையரோட ஆசையை பரிபூர்ணமா பெற முடியும். ஸோ மூதாதையருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. மூதாதையருக்கு இது வரைக்கும் யாருமே விளக்கு பண்ணி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வேர்ல்டுலயே நம்ம குருவோட அருளால 41 தலைமுறைக்கு நம்ம வந்து பித்ரு தீபம் பண்ணிருக்கோம் எந்திரத்தோட. இது வந்து பித்ருக்களோட ஆசீர்வாதம் பெறத்துக்கான விளக்கு அந்த ஸ்பாட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 41 தலைமுறைமா. இது வந்து ஆவுடையார் தீபம் பேரு. சோ அந்த ஆவுடையார் இதுல வந்து 41 தலைமுறைக்கு யந்திரம் பண்ணிருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் விளக்கு. இது சங்கு சக்கர நாமம். எல்லாரும் சொல்லுவாங்க பெருமாளோட திருப்பாதத்துலதான் இறந்தவங்க மொத்த பேரும் இருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் உள்பட நம்ம கொடுத்துருவோம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமல பண்ண பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி பித்ருக்கிட்ட வேண்டி அதுக்கான மந்திரத்தை சொல்லி அமாவாசை தேதி ஏகாதசி தேதியில அவங்களுக்கு வந்து நெய்வேத்திய பிரசாதம் இருக்குது. மந்தார இலையில தான் அது வைக்கணும். இப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பித்ருக்களோட தார்க்கம் இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஸோ இது வந்து லேடிஸ்க்காக மெயினா ரெடி பண்ணது. எதனாலன்னா ஒரு ஆண் பிறந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனா பெண் பிறந்தா அந்த தர்ப்பணம் கொடுக்க முடியும். மருமகன் தான் கொடுக்கணும். ஆனா கொடுக்கலன்னா வேஸ்டா போச்சு. அந்த தலைமுறையில இருந்த அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஈமை கிடைக்கல பண்ண முடியும். ஸோ இதனால நான் என் குரு கிட்ட கேட்டேன், அப்ப பெண்ணுன்னா என்னமா பண்றதுன்னு உடனே எங்க குரு கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த இதுக்கு 64 தலைமுறை மொத்தம் நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா திலஹோமம் தில தர்ப்பணம் வந்து 64 தலைமுறைக்கு அகத்தியரை முன்னிறுத்தி அஸ்திக மகரிஷி வச்சு பண்ணி கொடுக்குறோம். ஆனா இந்த விளக்கின் மூலியமா வாழைத்தண்டு திரி போட்டு ஏத்துறதன் மூலியமா அவங்க வாழையடி வாழையா அவங்க தலைமுறைக்கு அந்த பித்ரு தோஷத்தையும் எடுத்துடலாம். வாழைத்தண்டு திரியும் இருக்கு நம்ம கிட்ட. வாழைத்தண்டு திரி வந்து நாட்டு மருந்து கடையில தான் வாங்கணும். எதனால சில பொருட்கள் அவங்க போய் வாங்கி பண்ணணும். இதை வந்து பூஜை பண்ணி இதுக்கான மந்திரத்தை கொடுக்கறது வரைக்கும் தான் நம்மளோட வேலை. இதுக்கு என்ன எண்ணெய் ஊத்தணும், இதுக்கு வந்து இழுப்பை எண்ணெய் ஊத்தணும். இப்ப நம்ம கிட்ட 138 மூலிகை எண்ணெய் இருக்கு. ஆனா நம்ம அது கொடுக்க மாட்டோம். இழுப்பை எண்ணெய் ஊத்தி வாழைத்தண்டு திரி போடணும். மத்த நாள்ல இது விளக்கேற்ற கூடாது. மத்த நாள்ல இதுக்கு கீழே வச்சுட்டு மூடிடணும். ஸோ இதுக்கு பேஸ் வந்து காலியா இருக்கும். அதனால கீழே வச்சு மூடிடணும். இது மந்தார இலை கீழே தான் வைக்கணும். தர்பையை போட்டு தான் வைக்கணும். ஸோ மற்ற நேரத்துல இந்த மாதிரி யந்திரம் மட்டும் தான் தெரியும். தெற்கு முகம் பார்த்த மாதிரி தான் இது வைக்கணும். இந்த ஆவுடை வந்து தெற்கு பார்க்கணும். யமனின் திசை தெற்கு. ஸோ இதுக்கு மந்திரத்தை சொல்லி பூ போட்டுட்டு போனாங்கன்னா இறந்தவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரு மனுஷனோட ஜாதகத்துல 3வது கட்டம் சர்ப்பம் இருக்குதுன்னா அது கண்டிப்பா பித்ருதோஷம். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி
सृष्टि